வணக்கம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அவசரமாக கூட்டப்பட்டிருக்கும் நாடாளுமன்றம், தனித்து விடப்படும் தென்னிந்தியா, அதோடு சேர்த்து அரசியல் லாபத்துக்காக பாஜகவுக்காக ஒத்துக்கொள்ளும் ஊதுகுழலாகும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள். என்ன ஆகும் இந்தியாவின் எதிர்காலம்? இது குறித்து தான் பார்க்க போறோம். 2 மாநில தேர்தல்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், 2 பெரிய மாநிலங்களான தமிழ்நாடு, இன்னொன்று மேற்கு வங்கத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவசரமா இன்றைக்கு நாடாளுமன்றம் கூடியிருக்கு. எதுக்காக அப்படின்னா 3 மசோதாக்கள், அதுல குறிப்பா முக்கியமானது அவங்க சொல்லக்கூடியது பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான மசோதா. ஆனா உண்மையில் என்ன அப்படின்னா அது ஒரு தொகுதி மறுவரையறைக்கான முக்கியமான கூட்டமா அது பார்க்கப்படுது. அப்படி தொகுதி மறுவரையில என்னங்க ஒரு பேராபத்து இருக்கு அப்படின்னு இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். இவ்வளவு தேர்தல் வேகத்துக்கு மத்தியிலையும் ரொம்ப காட்டமான அறிக்கை. அந்த அறிக்கையுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டை சர்வசாதாரணம் நினைக்காதீங்க. ஏற்கனவே 50-60களில் இருந்த தமிழ்நாட்டை, 50-60களில் இருந்த திமுகவை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கோபத்தோடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தென்னிந்தியாவில் பெரும்பான்மையான இடங்கள்ல கருப்பு கொடி ஏற்றி ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பல பேர் கருப்பு பேட்ச் அணிஞ்சிருக்காங்க. பல பேர் சமூக வலைத்தளங்கள்ல கருப்பு கொடிகளை ஏந்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. நீங்க என்ன எதிர்ப்பை தெரிவிச்சாலும் நாங்க செய்வதை தப்பா செய்வோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசாங்கம் நீங்க வாக்கெடுப்பு மூலமா இப்ப மசோதாவை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து நாளைக்கு வாக்கெடுப்பு நடத்த போறாங்க. கண்டிப்பா அவங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க. குறிப்பா என்ன அப்படின்னா அவங்களுக்கு 3/2 பெரும்பான்மை கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படியாவது எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிட்டு இருக்கிறவங்களை வச்சு அதுல 3/2 பெரும்பான்மை அப்படிங்கிற வகையில வாக்கெடுப்பு நடத்தி இந்த மசோதாவை கொண்டு வர்றதுக்கு முழுமையா அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்படி முழுமையா வேலை பார்க்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் முன்னாடி பெண்களுக்கான இடஒதுக்கீடை எதிர்க்கட்சிகள், குறிப்பா மு.க. ஸ்டாலின் மாதிரியான தலைவர்கள் அது எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது முழுக்க பச்சைப்பை. பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறப்ப அதுக்குள்ளே 33% இருக்கு. அப்ப கூடுதலா கொடுத்து பெண்களுக்கு 33% கொடுத்தாலும் சரி, குறைச்சு இப்ப 100 சீட் இருந்து பெண்களுக்கு 33% கொடுத்தாலும் அது 33% தான். 500 சீட் இருந்து பெண்களுக்கு 33% கொடுத்தாலும் அது 33% தான். ஆனா என்ன அப்படின்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கிறது பாஜகவுடைய அரசாங்கத்துக்கு கைவந்த கலை. இப்படி எதுக்குங்க செய்யணும்? ஏன்னா 543 சட்டமன்றத்தை 543 மக்களவை தொகுதிகள். இந்த 543 850 ஆக்குறாங்க. இதுல 850ல 815 அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு, மீதி இருக்கக்கூடிய 35 அப்படிங்கிறது மற்ற அவங்களுக்கான பிரதேச யூனியன் பிரதேசங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சில பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, பொதுவாக கேட்கிறப்ப அதுல என்னங்க இருக்கு, உங்களுக்கு தொகுதி கூடுதல் இல்ல. இப்ப தமிழ்நாடு நான் 39 அப்படிங்கிறது அதாவது 40 அப்படிங்கிறது 60 ஆகுது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல நடக்கக்கூடிய பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 543 அப்படிங்கிறது 850 ஆகுது. 850 ஆகிறப்ப நமக்கு கூடுதலா வர்ற மாதிரி தெரியும். ஆனா அதுக்கடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பேசினதான் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த 850 ஆக்கிட்டு அதுக்கு அடுத்து மக்கள் தொகை கணக்குல விகிதாச்சாரப்படி தொகுதிகளை பிடிப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா கூடுதலா வர்றது மாதிரியான ஒரு பிம்பம் கிடைக்கும். இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு முதல்ல அவங்க பிரிக்கிறப்ப நீங்க 39ங்கிறது 60 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் தொகை கணக்குல வர்றப்ப இதே 60 அப்படிங்கிறது 52 குறையும். இன்னொரு உதாரணம், நீங்க 80 தொகுதிகள் இருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு. இந்த உத்தரப்பிரதேசத்துக்கான 80 தொகுதிகள் அப்படிங்கிறப்ப 50% கூடுதலா போறப்ப 80 அப்படிங்கிறது 120 ஆகும். ஆனா அந்த 120 என்ன ஆகும் அப்படின்னா ஏறத்தாழ 140 ஆக போகுது. ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா, அப்ப ஏற்கனவே இருந்த தொகுதிகளில் ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்கான தொகுதியை குறைச்சு உத்தரப்பிரதேசக்கான தொகுதியை அதிகமாக கூட்டுறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு தேவையான தொகுதிகள் எவ்வளவு வேணுமோ அதை நீங்க தமிழ்நாட்டை எதிர்பார்க்க வேண்டியதில்லை, ஆந்திராவை, கேரளாவை, வேற மேற்கு வங்கத்தை, தெலுங்கானாவை எதையுமே எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், அதே மாதிரி மகாராஷ்டிரா, இன்னும் 1-2 மாநிலங்கள்ல அறுதி பெரும்பான்மை வந்துட்டாங்கனாலே
மற்ற மாநிலங்கள் எந்த மாநிலங்களை பத்தியும் அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை, ஆட்சி அமைச்சிருவாங்க. இப்ப ஏற்கனவே தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாராமுகமா இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசாங்கம் இனிமேலுக்கு நீ எனக்கு ஓட்டும் போடல, உன்னை நம்பி நான் இல்லை, நான் உனக்கு ஏன் செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள், கேரளா மக்கள், ஆந்திரா, கர்நாடகா சேர்ந்த மக்கள் இரண்டாந்தர குடிமக்களா நடத்தப்படுவாங்க. அப்படி இரண்டாந்தர குடிமக்களா ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ளே நடத்தப்படுறப்ப ஏற்கனவே அந்தந்த மாநிலங்களும் ஊருக்குள்ள சொல்லுவாங்க, கைய ஊனி கரணம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த மாநிலங்களும் இன்னைக்கே ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய நிதியை தர மறுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை பேசாம தமிழ்நாடு அரசு கடவாங்குதுன்னு பேசக்கூடிய இதே அதிமுக, இதே பாஜகவை சேர்ந்தவங்க ஏன் எங்க மாநிலத்துக்கு நிதி கொடுக்கல? இப்ப நீங்க இருக்கக்கூடிய பாஜக காரங்க தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க, தமிழ்நாட்டு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளை அனுபவிச்சுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு சாதகமா அமையுது. ஆனா ஒன்றிய அரசாங்கம் செய்யல அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கேட்காம, உங்க கட்சி தானே அப்ப கேட்டு வாங்கி கொடுக்கணுங்கிற எந்தவித முனைப்பும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பாஜக காரங்க இருக்காங்க. ஆனா இந்த சூழல்ல இங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, பாஜக காரங்க அதெல்லாம் பொய், பெண்களுக்கு வரக்கூடிய இந்த இடஒதுக்கீடு தடுக்கிறாங்க அப்படின்னு உண்மைக்கு புறம்பான வாதத்தை ஒரு பக்கம் பேசுறாங்க. இதே பக்கம் நீங்க இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு அப்படின்னா, நாங்க அமித்ஷாட்ட கேட்டோம், தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்ச கதையா? அதுதான் இவருடைய பேச்சு. மசோதாவை கொண்டு வர்றது எதுன்னா அதே அமித்ஷா, அதே மோடி அரசாங்கம். இவர் யாருக்கிட்ட போய் கேட்கிறாரு அப்படின்னா, அதே அமித்ஷா கிட்ட. இவர் தமிழ்ல கேட்டு அவர் மொழியில சொன்னாரான்னு நமக்கு தெரியல, கேட்டதா அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா நீங்க யாருக்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னா, ஒரு நாடறிந்த ஒரு பொருளாதார மேதை, அதே மாதிரி ஒரு சட்ட வல்லுநர்கள்ல இதே நீங்க எடப்பாடி நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. தொகுதி வரையறைன்னு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல தெரியல, தொகுதி வரைமுறைங்கிறார். வரைமுறைக்கும் வரையறைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒருத்தர் தான் இதுவரைக்கும் நம்மள ஒரு 4 வருஷம் ஆண்டிருக்கார் அப்படிங்கிறது ஒரு கொடுமை. அதுக்கு அடுத்து இப்போ எதிர்க்கட்சியா நின்று நான் முதலமைச்சரா வரப்போறேன் அப்படிங்கிறது இன்னொரு கொடுமை. அப்ப இந்த தொகுதி வரையறை தொடர்பா எந்தவித அறிவும் இல்லாத, எந்தவித புரிதலும் இல்லாத ஒருத்தர் இப்ப அது குறித்து பேசுறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்றது இது ஆபத்திலையும் பேராபத்து. இதே எடப்பாடி பழனிசாமிக்கு இதே பிரச்சனை வரலாம் நாளைக்கு. அப்ப இந்த மாநிலத்தை தான் எடப்பாடி பழனிசாமி ஆள போறாரு. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை, ஒரு மாநிலத்துக்கு பிரச்சனை அப்படின்னு வர்றப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒன்னா நிக்கணும். ஆனா என்னன்னா, பாஜக எதுவும் வழக்கு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல, விலக்கி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல, இல்ல வேற ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலையோ, இல்ல சொந்தமா எதுவும் யோசிக்க தெரியாமையோ எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய உளறலை ஒரு பக்கம் அவுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இவர் நம்ம தெலுங்கு தேசத்துடைய தலைவர், அவர் ஒரு பக்கம் பேசுறாரு. இப்படி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, பாஜகவுக்கு ஆதரவா இங்கேயும் ஒரு சில குரல்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த குரல்கள் தென்னிந்தியாவுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு எதிரான குரல்கள் அப்படிங்கிறதா யதார்த்தம். அப்ப இவ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு வளர்ச்சியை, கேரளாவுடைய வளர்ச்சியை, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவுடைய வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தவித நிதியும் கொடுக்காம இரண்டாந்தர குடிமக்கள் ஆக்குறதுக்கான ஏற்பாடை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ரொம்ப நுட்பமா, ரொம்ப நூதனமா, அதே நேரத்தில் கொள்ளைப்புற வழியா, அதாவது என்ன அப்படின்னா, ஊர்ல திருவிழா நடந்துச்சுன்னா திருடனுக்கு கொண்டாட்டம் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாரும் கோயிலுக்கு போயிடுவாங்க, நம்ம உடைச்சு திருடலாம், ஒரு சில பேர் கதவை திறந்து வச்சுட்டே போயிடுவான், நம்ம போய் யதார்த்தமா திருடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல திருடர்கள் இருப்பாங்கம்பாங்க. அதுதான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கங்க தேர்தல் பிரச்சாரத்தில் வெயில்ல ஒவ்வொரு கட்சி தலைவரும் அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ரொம்ப எளிமையா இதற்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை தாண்டி தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம். ஏன்னா நம்முடைய உரிமை அப்படிங்கிறது இது யாரோ மோடியோ அமித்ஷாவோ கொடுக்கக்கூடிய உரிமை இல்லை. ஒரு ஜனநாயகம், சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை அவங்க பறிக்க பார்க்கறாங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் இல்லை. உண்மையிலேயே இன்னும் காத்திரமாக மக்கள் களமாட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதா யதார்த்தம். அந்த வகையில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நன்றி, வணக்கம்.